யாருக்கு வேணா எப்ப வேணாலும் உடம்பு முடியாம போகும். உங்களுக்கு மட்டும் உடம்பு சரியில்லாம போல. பிருத்வி கூட மயங்கி விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு உடனே போன் பண்ணி கொடு. அவருக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்கணும். அவர்கிட்ட பேசணும். சரிம்மா. சரி, முதல்ல தண்ணி குடிங்கம்மா. ஒரு வாய் குடிங்க. ஓ காட். இப்ப பிரீதாக்கா அந்த குரங்குக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபோன்ல பேசுவாங்க. உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அம்மா அந்த குரங்கு கிட்ட பேசுவாங்க. அப்படின்னா என்னோட டைம் நிறைய வேஸ்ட் ஆகுமே. ஐயோ, நான் இங்க உட்காந்து என்னோட டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. எனக்கு வேற வேலை இருக்கே. என் அக்கா எதையும் செய்ய மாட்டாங்க. என் அம்மாக்கு அகைன்ஸ்டா என்னைக்கும் போக மாட்டாங்க. ஆனா நான் போவேன். ஏன்னா என் பேர் ஸ்ருதி. நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை செய்வேன். அதோட இது என்னோட அக்காவோட வாழ்க்கை பிரச்சனை. ஸோ அந்த வேலையை நான் செஞ்சே தீருவேன். என் அக்காவோட காதலுக்காக என்னால் எதை வேணாலும் செய்ய முடியும். அம்மோடைய திட்டம்லாம் ஒரு மேட்டரே இல்லை. அட, என்னாச்சு? என்ன திடீர்னு என் மேல இவ்ளோ அன்பு? உங்களை ஹக் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. எனக்கு உங்க மேல நிறையவே அன்பு இருக்கு. சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. I'll be later. நீங்க ஜாக்கிரதையா இருங்க. பாய் பாய்க்கா. மா, பிருத்வி இன்னும் போன் எடுக்கல. ஒருவேளை ரெஸ்ட் எடுக்கிறாரோ என்னமோ, அதான் போன் எடுக்கல. பரவாயில்லம்மா, அப்புறமா பேசிக்கலாம். இந்த ஸ்ருதி எங்க போறா? வேற எங்க போவா? நம்ம மேரேஜ் ஹாலுக்கு தான் அவ போயிருக்கணும். நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்க போயிருப்பா. எனக்கு அப்படி தோணல. ஏன்னா இவளாவது வேலை செய்யறதாவது. இவ இருக்காலே, சாப்பிட்ட பிளேட்டை கூட கிச்சன்ல கொண்டு போய் வைக்க மாட்டா. அவ வேலையை பத்தி யோசிப்பாளா என்ன? அக்கா, ரூபாலி வந்திருக்கா? அவ கேட்ட சாந்தாராமுடைய மூத்த பொண்ணு. ஆமா. கணக்கு பார்க்கணும். இல்லம்மா, நீங்க ஓய்வெடுங்க. இங்கே இருங்க. நான் என்ன விஷயம்னு கேக்குறேன். நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அக்கா, இப்ப எப்படி இருக்கீங்க? உடம்பு எப்படி இருக்கு? முன்னை விட இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா கொஞ்சம் வலி இருக்கு. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். ரூபாலி, சாரி பிரீதா, நைட்டு வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்றேன். இல்ல என்னோட அப்பா சொன்னாரு உன்னோட கிச்சன்ல பெரிய பெரிய பாத்திரம் இருக்குன்னு. அதை வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். கண்டிப்பா இரு தரேன். புது கேட்டரிங் ஆர்டர் கிடைச்சிருக்கா என்ன? ஆமா, ஃபேமஸ் கிரிக்கெட்டர் இருக்காரே, அவரோட நிச்சயதார்த்தம் இன்னைக்கு. ஃபேமஸ் கிரிக்கெட்டரா? கரண சொல்றியா? ஆமா, அவர்தான். அவருக்கு நிச்சயதார்த்தம். பிரீதா, இன்னைக்கு உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். ஆனா ஹால்ல தீ பிடிச்சிருச்சாமே, எப்படி நடந்தது? நீ அதெல்லாம் விடு. நான் உனக்கு பாத்திரத்தை எடுத்து தரேன். இல்லனா உன் கேட்டரிங் வேலைக்கு லேட் ஆயிடும்ல. வா. ரூபாலி கர்ணோட நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசினதும் பிரீத்தாவோட குரல்லையே இவ்வளவு வலி தெரிஞ்சது. பிரீதா, நீ எவ்வளவுதான் உன் வலிய மறைச்சாலும் இந்த ஜானகி கிட்ட நீ போய் சொல்ல முடியாது. எனக்கு தெரியும், பிருத்திவிய பத்தி உன் மனசுக்குள்ள எதுவுமே இல்ல. ஆனா யாரு மேலேயோ ஏதோ ஒண்ணு இருக்கு. நான் கரனுக்கான வலின்னு நான் நினைச்சது உண்மையா இருந்தா அதை உன்னால மறைக்க முடியல. பிரீதா கரணை மறந்த மாதிரி நம்ம கிட்ட நடிக்கிறாளா என்ன? அவ மனசளவுல இன்னும் கரணோட தான் வாழ்ந்துட்டு இருக்கா போல இருக்கு. சாஸ்திர சம்பிரதாயப்படி கல்யாணம் நடந்திருக்கு. அதனால இந்த உறவை இன்னும் காப்பாத்தணும்னு நினைக்கிறா போல இருக்கு. கருணோட மனைவியாவே வாழணும்னு நினைக்கிறா போல இருக்கு. பிரீதா பிருத்திவிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மறுத்துட்டான். ஆனா இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ராக்கி ஆண்டி, ஒரு நிமிஷம், எக்ஸ்கியூஸ் மீ. என்னாச்சு ரூபாலி? இல்ல உங்க பர்சனல் கிச்சன்ல இருக்கிற டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணலாமா? வேற ஒண்ணும் இல்ல, நாங்க கொண்டு வந்தத கார்டன்ஸ்ல வச்சோம். ஆனா இப்ப அது காணோம். அதனால உங்க கிச்சன்ல இருக்கிறது. நிச்சயமா. கிரீஷ், இங்க வாப்பா. ஓகே. கிரீஷ், இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. இவங்களுக்கு ஏதோ தேவைப்படுது, அது என்னன்னு பாருப்பா. ஓகே மேம். இவ ஸ்ருதி ஆச்சே.
என்கேஜ்மெண்ட்டுக்காக இவளை இன்வைட் பண்ணிருப்பாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? டீ காஃபி ஜூஸ் ஏதாவது வேணுமா? இல்ல வேண்டாம். ஆண்டி, உங்களோட சாரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அது சரிம்மா, நீ யாரு? நானா? ஹவா ஹவாய். நான் இது வந்துடுறேன். ஸ்ருதி, நீயா? நீ இங்க என்ன பண்ற? ஒரே நிமிஷம். நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவல? நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க தான் வந்தேன். என்னாச்சு? இவ்வளவு ஷாக்கா பாத்துட்டு இருக்க? என்ன ஃபர்ஸ்ட் வாட்டியா பாக்குறேன்? இல்ல இன்னைக்கு என்னோட லுக் வேற மாதிரி இருக்கா? நீ சொல்றது உண்மையிலேயே ரொம்ப கரெக்ட் ஸ்ருதி. நீ வேற மாதிரி தான் இருக்க. ஏய், முதல்ல என் போன் எடுக்கல, ஆனா இப்ப என் முன்னாடி வந்து நிக்கிற, அதுவும் ஹெல்ப் வேற கேட்டுக்கிட்டு இருக்க. அதான் இப்போ முன்னாடி வந்துட்டல்ல. சோ ப்ளீஸ் சொல்லு, கரண் சாரோட என்கேஜ்மெண்ட் நிறுத்த எனக்கு ஹெல்ப் பண்ணுவல்ல? ஸ்ருதி, நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் என்ன ஜீனியா என்ன வேணாலும் செய்யறதுக்கு? ஐயோ, ஜீனி பத்திலாம் எனக்கு தெரியாது. நீ கரண் சாரோட தம்பி, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஸ்ருதி, உனக்கு விஷயம் புரிய மாட்டேங்குது. என்னால இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியாது. ஐயோ, ஒரு நிமிஷம் இங்க பாரு. நான் உன்னும் என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த சொல்லல. சொல்றத கேளு. நான் நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும். ஐயோ ஸ்ருதி, உனக்கு விஷயமே புரிய மாட்டேங்குது. இந்த முறை என்னால உனக்கு ஹெல்ப்பே பண்ண முடியாது. ஏன்னா கரீனாத்தை என்ன ஸ்ட்ரிக்ட்டா வார்ன் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு பிடிக்காத எந்த காரியத்தையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாரு, நான் உண்மையை தான் சொல்றேன். இந்த நிச்சயதார்த்தம் நின்னுச்சுன்னா, அதுவும் என்னால இந்த முறை இந்த நிச்சயதார்த்தம் நின்னுச்சுன்னா ஸ்ட்ரைட்டா என்ன வெளியே அனுப்பிடுவாங்க. அப்புறம் எப்படி என்னால முடியும்? இவ்ளோ டென்ஷன் ஆகுற எல்லாரும். இங்க பாரு, உட்கார். ஏய், உட்காரு, ஒரு நிமிஷம் உட்காரு. இன்னைக்கு நான் சட்னி தான். இங்க பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஒரே ஒரு ஹெல்ப் தான். வருங்காலத்தை பத்தி யோசிப்பா. ஐ மீன் யோசி. சில நாள், சில மாசம், சில வருஷம் கழிச்சு ஒருவேளை கரீனா மேம் உணர்ந்து என்னோட அக்கா எவ்வளவு நல்லவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் என்னோட அக்கா சில வருஷம் கழிச்சு ஒன்னா சேர்ந்துட்டா, அதுக்கப்புறம் நீ பண்ணதெல்லாம் தப்புன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவ. அவங்க அதுக்கப்புறம் இந்த நிச்சயதார்த்தம் நின்னதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. எப்பவுமே ஃபீல் பண்ண மாட்டாங்க. நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க? சரி, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லு. அந்த என்கேஜ்மெண்ட் ரிங் எங்க இருக்கு? அப்புறம் நீ எனக்கு ஒரு மெசேஜ் போட்டல, கரண் சாரோட என்கேஜ்மெண்ட் ரிங் வாங்க போறேன்னு சொன்னியே. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சமீர். நம்ம இந்த என்கேஜ்மெண்ட் ரிங் காணாம போ வச்சுட்டா, ரிங் இல்லன்னா என்கேஜ்மெண்ட்டும் நடக்காது. ஏன் ஐடியா அப்படி? சரி சரி, சீக்கிரம் என்கேஜ்மெண்ட் ரிங் கொடு. என்கிட்ட எந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கும் இல்ல. சரியா? என்ன விடு. ஏய், நீ போய் சொல்ற. உன்கிட்ட தான் அந்த ரிங் இருக்கு, ஆனா நீ என்கிட்ட தர விரும்பல. ஏன் அப்படி தர மாட்டேங்கிற? இப்ப சொல்லு. எனக்கு எந்த பயமும் இல்ல. பயப்படுற? நான் தான் சொல்றேன்ல. நீ ரொம்ப பயப்படுற. இல்லன்னு சொல்றேன். சரி, ஒருவேளை நீ எனக்கு ரிங் தரலனா எனக்கு ரிங் எடுத்துக்கவும் தெரியும். எப்படி? ஸ்ருதி, ஸ்ருதி சொல்றத கேளு. வேண்டாம் ஸ்ருதி, சொல்றத கேளு. அட இல்லன்னு சொல்றேன்ல. ஸ்ருதி, அட இல்லன்னு சொல்றேன்ல. ஸ்ருதி, வேணாம் விடு. தெரியும் உன்கிட்ட தான் இருக்கு. நீ ஏமாத்துற. ஐம் so sorry. நான் இதை ஏ ரூம்னு நினைச்சிட்டேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் மீ. கேரி ஆன், கேரி ஆன். ஐம் சாரி. ஆண்டி நில்லுங்க. ஐயோ, அவங்க யார்கிட்டயா போய் ஏதாவது சொல்லிட போறாங்க. ஒரு நிமிஷம் நிறுத்து. அவங்க யாரு? அவங்க மகிராவோட மாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க. இவங்க மகிரா அம்மா? ஆமா. ஐயோ, இது ஏன் நீ முன்னாடி சொல்லல? ஸ்ருதி, நில்லு. விடு. உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்ப? நான் ஏதாவது பண்ணி நான் ஏதாவது பண்ணி மஹிராவோட அம்மாவை இங்க வரவிடாம பண்ணி தடுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பேன். ஆக்சுவலி எனக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். நான் ஒன்னு சொல்லட்டுமா? மஹிரா பிளான் பண்ணி தான் இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்கா. அவ யார் பேச்சும் கேட்க மாட்டா. அவ பிடிவாதத்துல தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு தெரியுமா? இங்க பார் ஸ்ருதி, இந்த நிச்சயதார்த்தம் நிறுத்தணுங்கிற உன்னோட பிளான் இருக்கு. இது
சரியில்லை. இது ரொம்ப டேஞ்சரஸ். அப்படியே ஒன்ன மாதிரி இந்த பிளான் எனக்கு சரியா வரும்னு தோணல. இங்க பாரு, இன்ன வரைக்கும் நான் உனக்கு எப்பவும் ஹெல்ப் பண்ணிருக்கேன். அதனால இப்ப இன்னைக்கு நீ ஹெல்ப் பண்ணி ஏய், ஆகணும். இல்ல சரி சொல்லு, அந்த மஹிரா எங்க இருக்கா? இன்னைக்கு என்னோட என்கேஜ்மெண்ட். நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்ல. இந்த விஷயம் கண்டிப்பா பிரீதாவுக்கு தெரிஞ்சாகணும். நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு அவளுக்கு தெரிஞ்சாகணும். என்கிட்ட அவன் நம்பர் கூட இல்லை. நம்பர் இல்லைன்னா என்ன இப்ப? எனக்கு தான் அவன் நம்பர் ஞாபகம் இருக்குல்ல, என் மனசுல இருக்கு. என் மனசுல இருந்து எப்படி டெலீட் பண்றது? நான் எப்படி யோசிச்சாலும் எனக்கு என்னமோ இப்படிதான் தோணுது. நடந்தது எல்லாம் நல்லதுக்கு தான். இந்த கல்யாணம் நடந்திருக்க கூடாது. இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? ஏன்னா சாஸ்திர சம்பிரதாயம் படி எப்படி பார்த்தாலும் சரி, இன்னைக்கும் நான் கரனோட மனைவிதான். அப்புறம் இந்த மனசும் மூளையும் இருக்கே, ரொம்பவே விசித்திரமா விளையாடுது. என்னோட மூளை கரண் எனக்கு செஞ்ச காரியத்துக்கு அவனுக்கு நல்ல தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுது. ஆனா என் மனச விட்டுடு, போய் தொலையட்டும்னு சொல்லுது. ஆனா என் மனசோ இல்ல மூளையோ எதுவா இருந்தாலும் அவனை விடவே மாட்டேங்குது. அவனோட நினைவுகளை விடவே மாட்டேங்குது. எதுக்காக? ஏன் எனக்கு இப்படி எல்லாம் தோணுது? கரணோட ஏற்பட்டிருக்க இந்த உறவு என்னுடைய உறவு. எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, நான் தான் அதை ஏத்துக்கிட்டேன், அதை நம்பின, இப்பவும் கடைப்பிடிக்கிறேன். நான் நினைச்ச இப்படி எல்லாம் பண்ணிருக்க வேண்டாம். என்கிட்ட வேற வழி கூட இருந்தது. அம்மா கூட என்கிட்ட கேட்டாங்க. அது மட்டும் இல்ல, பிருத்வி கூட என்கிட்ட வந்து கேட்டாரு. ஆனா நான் தான் யார் பேச்சும் கேட்கல, எதையுமே கேட்கல. இந்த உறவை நான் மனசார ஏத்துக்கிட்டேன். அதுக்குள்ள நான் ஏன் இப்படி முழுகி போயிட்டேன்னு தெரியல. அதான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். என்ன சொல்ல போனா, நான் தான் கரனுக்கு உரிமையை கொடுத்தேன். அவனை என்னோட புருஷனாக விட்டேன். நான் மனசார அவனை ஏத்துக்கிட்டேன். ஆனா என்னால முடியாது. என்னைக்குமே பிரீதா எனக்கு முக்கியமே கிடையாது, கண்டிப்பா கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்னு அவகிட்ட நான் எப்படி சொல்றது? இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. இன்னொரு பொண்ணு கூட நான் சந்தோஷமா இருக்கேன்னு அவளுக்கு தெரிஞ்சே ஆகணும். அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. நான் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை அவளுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஏன் அவ இது வரைக்கும் எதுவும் மெசேஜ் பண்ணல? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணக்கூடியவ உடனே ரிப்ளை பண்ணுவா. இன்னைக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளோ சைலண்டா இருக்கா? ஒருவேளை நான் சந்தோஷமா இருக்கிறது அவளுக்கு பிடிக்கலையோ என்னவோ. உன்னோட சந்தோஷம் என்ன உறுத்தாது கரண். நீ சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன். ஆனா ஒரு விஷயத்த நான் உன்கிட்ட கண்டிப்பா சொல்லணும். நீ ரொம்ப மோசமானவ. ஆனா இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. நானே மெசேஜ் அனுப்புறேன். இன்னைக்கு நான் ஒயிட் ட்ரெஸ் போடல. ஒயிட் கலர் உன் ஃபேவரட்ல, நான் இன்னைக்கு பேஜ் கலர் போட்டிருக்கேன். அண்ட் யூ நோ வாட், இது மஹிராவோட ஃபேவரட் கலர். ஷீ லவ்ஸ் மீ. எனக்கு நீ மெசேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இன்னொரு மெசேஜ் வந்ததுன்னா உன்னோட நம்பரை நான் பிளாக் பண்ணிடுவேன். நீ தாராளமா லாக் பண்ண. உன்னை யார் தடுக்க போறா? ஒருவேளை உண்மையிலேயே என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாளா?
ஹே ஹே பேபி டால். ஓ நோ, மெசேஜ் டெலிவரி ஆயிடுச்சு. அப்படின்னா அவ என்னோட நம்பரை பிளாக் பண்ணவே இல்லை. என்ன பண்றது? நீ இன்னும் என் நம்பரை பிளாக் பண்ணல, ஆனால் இந்த மெசேஜ் அனுப்பிட்டு நான் உன் நம்பரை என் ஃபோன்ல இருந்து டெலீட் பண்ணிடுவேன். எப்படியும் மஹிராவுக்கு இதெல்லாம் பிடிக்காத, அதுவும் என் ஃபோனில் உன் நம்பர் இருக்கக்கூடாது. தேங்க் காட், நீ ஃபைனலி என்னோட நம்பரை டெலீட் பண்ண போற. இதுதான் எனக்கும் வேணும். ஆக்சுவலா மேம், இந்த ஹேர் ஸ்டைல்ல நீங்க ரொம்ப பிரிட்டியா இருப்பீங்க. மேம், இந்த பிரைட நான் சிங்கிளா வைக்கவா இல்ல ஒண்ணா வைக்கட்டுமா? எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியலையே. ப்ளீஸ் கவனமா பண்ணுங்க, என்னோட முடிய இழுக்காதீங்க. சாரி 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 சாரி. இது எப்படி இருக்கு மேம்? அவ்வளவுதானா? எனக்கு இது சுத்தமாவே பிடிக்கல. என்ன ஹேர் ஸ்டைல் இது? உங்களை எவ்வளவு பேர் பாராட்டுறத பார்த்தேன், உங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் நான் படிச்சு பார்த்தேன். எவ்வளவு நல்லா இருந்தது. நீ ஒரு வேலை பண்ணு, நீ இப்பவே இங்க இருந்து போய் என்னோட ஹெட் பியூட்டிஷியனை வர சொல்லு. ஆனா மேம், உங்க மேக்கப் அண்ட் ஹேருக்கு என்னதான் அனுப்பி வச்சிருக்காங்க? பணத்தை வாங்கினது உன் பாஸ்னா அவங்க இங்க இன்னும் வரல. மேம், ஆக்சுவலி அவங்க கிட்ட நிறைய கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒரே நாள்ல அவங்க நிறைய கல்யாணத்தை அட்டன் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அவங்களால இங்க வர முடியல மேம். சாரி சாரி. மஹிரா இங்க கெஸ்டா வந்தா, ஸோ அவ கெஸ்ட் ரூம்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு பழைய ஃப்ரெண்ட் இருந்தா, இப்ப அவன் ஞாபகமாவே இருக்க. என்ன? ஓ ப்ளீஸ், என்னை தனியா விட்டுரு. நான் ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி உன்னோட ஃபேன் கிடையாது. நான் உன் பின்னாடி வரவும் இல்லை. நீ அந்த மஹிரா கூட உன்னோட லைஃப வாழணும்னு நினைக்கிறல்ல, சந்தோஷம். நீ அவளையே கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன தயவு செஞ்சு விட்டுரு. நான் உன்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து உன்னை எதையுமே ரியலைஸ் பண்ண வைக்க மாட்டேன். நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தேன். அப்புறம் இப்போ உன்னோட மனைவி இப்படி எல்லாம் உரிமை கொண்டாட மாட்டேன். ஆமா, ஒரு காலத்துல நீ என் மேல அதிகமாவே அன்பு வச்சிருந்த. நம்ம நட்பு மேலேயும் நம்ம உறவு மேலேயும் நிறையவே அக்கறை இருந்தது. இப்போ அந்த அக்கறையும் இல்ல, அந்த உறவும் இல்ல. உறவே இல்லைங்கிறப்ப, அக்கறையே இல்லைங்கிறப்ப மெசேஜ் மட்டும் அனுப்பி என்ன பிரயோஜனம்? இந்த எல்லா பிரச்சனையையும் என்னைக்காவது ஒரு நாள் முடிச்சுதான் ஆகணும். என் நம்பரை பிளாக் பண்ணிடுவேன்னு சொன்னா, ஆனா இது வரைக்கும் பண்ணல. அவ சொல்றது எல்லாமே போய் தான்.
உலகம்